எல்லோருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருவதற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துட்டு நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு 3 நாள் தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதனால் அப்போ போக முடியல. அதனால் ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படத்தை என்னோடய ஒர்க்கை என் உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். அதனால் என் உதவியாளர்கள் கலை, சத்யா, அதுக்கப்புறம் சில தம்பி பேர் ஏகே வேலுன்னு ஒரு தம்பி ஒர்க் பண்ணார். இது மாதிரி அப்புறம் வந்து தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார். இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதியன் வந்துட்டு அப்பனின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குனராக பரிணமித்தார். இப்போது 2வது படமாக தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். அது ஒரு பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி. அது பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு 15 நாள் ஆளை காணோம். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டான். நான் போனேன். ஆனால் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், படிக்கிறீங்களாண்ணா? அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரியான வேற ஒரு உலகத்தை எனக்கு காட்டுச்சு. 15 நாளில் எழுதப்பட்ட கதை தான் அந்த தண்டகாரண்யம். அதாவது அவன் வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்தத்தினுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துட்டு அதனாலே என்னடா அப்படி ஒரு கதை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால் அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அழுதுட்டான். அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டே தான் இருப்பான். தமிழ் சினிமாவில் இருந்தாலும் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக, தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக, ஜனநாயகத்தை முன்னெடுப்பதன் மூலமாக, அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெருங்கல்லம். அவனுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான். அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன், எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தன். ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான். அதனால் அதியனுக்குள் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் 100 கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா. அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதியனை பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பைட்ஸ் எல்லாருமே. நேற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை நான் திரும்ப போய் பார்க்குறேன். பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேறு எதுவுமே பேசலை. என்னங்க இது, இந்த 2 நாளாக என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார். என்னால் வெளியே வர முடியல. ஒரு சினிமா ரசிகனாக பேசுகிறார். அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அது விஷயம் கிடையாது. ஒரு சினிமா ரசிகனா என்னால் 2 நாளாக இதுலேருந்து வெளியில் வர முடியலைங்க. எங்குங்க அந்த தம்பி அப்படின்னு யார் பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்புல கேமராமேனை. அவர் கேமரா லெவலுக்கு போயிட்டார். தம்பி இப்போ பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ உண்மைக்கு நேர்மை. இப்போ ஒரு வருஷமாக ஷார்ட் அதை வெயிலை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார், இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார். அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு யதார்த்தமாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார். அப்படி இயக்குனரோடு சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும், அதாவது தம்பி எடிட்டர் செல்வா இந்த படத்தை வேற ஒரு வருஷனாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் பார்க்குறேன். உண்மையிலே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன். அடுத்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். சீரியஸாங்க, இஸ் எ கண்டெம்பரரி இளையராஜா. அதாவது நவீனத்தின் இளையராஜா வந்து உண்மையிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா இப்படியா அதாவது சின்னதாக ஒரு இடம், அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து கலையரசன் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு
பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவார். அந்த பொண்ணு கதாநாயகி ஏமாந்துட்டு போயிடுவா. அந்த இடத்த ஒரு சின்ன ஒரு ஒரு 5 செகண்ட் தான் அந்த மியூசிக் அப்படியே உயிரை எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு சின்ன பிஜிஎம். இப்படி ஒரு இடத்தையும் வந்துட்டு நான் பெருசு மெய்சிலித்து போனேன் ஜஸ்டினோட. அதனால் நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனாக நான் இதுக்கு முன்னாடி எனக்கு அவருடைய பாடல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அது என்கிட்டலாம். ஜஸ்டின் என்னோடனே எனக்கு பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போகிறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் அதாவது நான் கொஞ்சம் பேசிக்கிறேங்க ஆர்ட் என்னுடைய நான் அதனால் கொஞ்சம் உறவாக நான் அதை தம்பிகளும் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கிடுச்சு எனக்கு. கலையரசன் அப்படி அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய சூழல் அது, அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல். அந்த சூழலை உண்மையில் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ராமான்னு இருக்குல்ல இது, அதாவது பெரிய ஆக்டிங் அது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஆக்டிங்கை இனி வரை நான் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் உண்மையிலே மெயில் செலுத்திட்டேன். அப்படி ஒரு நடிகனா நான் அதில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் ரொம்ப பெரிய நீங்கள் பாருங்கள் படத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி. அந்த அளவுக்கு அதை படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோண்டிட்டு இருப்பார். அப்படி ஒரு நடிகனா இதில் கலையரசன் பரிணமிச்சிருக்காரு. தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக அதுக்குள்ளே நான் தாண்டா அப்படின்றத அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் அந்த கன்னை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டுமொத்தமாக ஆராதித்து அதை தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு அதை என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதியன் நீங்கள் இந்த படம் ஸ்கிரிப்டு கூப்பிட்டு படிக்க சொன்னார். நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா எனக்கு நிறைய பேசணும் உள்ள நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அது ஒரு நடிகனாக அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள். நான் ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வழிகள் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட இந்த படத்தில் நடித்து நான் இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் இந்த படத்தில் நடித்த கலையரசன் தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்விகா, வின்ஸு. இப்போ பார்க்குற வின்ஸு இவங்க இப்படி கிடையாது, படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்ஸு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்கம் ஐயா செம்மையாக இருக்கியா, உங்களுக்கு செட்டு ஒர்க்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் பயங்கரமாக அவன் ஒர்க்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றி விட்டு அளவு பார்க்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி.